الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز: بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: خيار أمتي من دعا إلى الله وحبب عباده إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கனிமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு ஒரே ஒரு தொடர்பு தான். எங்களோட ஊர்கள் வித்தியாசப்பட்டாலும், இடங்கள் வித்தியாசப்பட்டாலும், மொழிகள் வித்தியாசப்பட்டாலும், அல்லாஹு தஆலாவுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு ஒரே ஒரு தொடர்பு தான். அது என்ன தொடர்பு? அல்லாஹு தஆலா எங்களுடைய ரப்பு, எங்களுடைய எஜமானன், எங்களை படைச்சவன், எங்களை பராமரிக்கிறவன். நாங்க அத்தனை பேரும் அல்லாஹுக்கு முன்னால அப்துகள், அடிமைகள், அல்லாஹ்வால படைக்கப்பட்டவங்க, சிருஷ்டிக்கப்பட்டவங்க. சுத்தமான குர்ஆன் எடுத்து பார்த்தா இடத்துக்கிடம் அல்லாஹு தஆலா அவனை பத்தி சொல்லுவான்: நான் தான் ரப்பு, நான் தான் எஜமானன், நான் தான் அதிபதி. அவன் தான் முழு மனித சமுதாயத்துக்கு ரப்பு. குல் அஊது பிரப்பின் நாஸ். அவன் தான் இந்த ஃபஜ்ர் நேரத்துடைய ரப்பு. குல் அஊது பிரப்பில் ஃபலக். அவன் தான் இந்த வானங்களுடைய ரப்பு. வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத். அவன் தான் இந்த பூமியுடைய ரப்பு. வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத்தி வ ரப்பில் அர்லி. அவன் தான் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள சகல வஸ்துகளுடைய ரப்பு. ரப்பிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வ மா பைனஹுமா. அவன்தான் அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன்தான் ஷுஅரா என்ற நட்சத்திரத்துடைய ரப்பு. அன்னஹு ரப்புஷ் ஷுஅரா. அவன்தான் மக்கா முக்கர்ரமாவுடைய ரப்பு. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அவன்தான் காபாவுடைய ரப்பு. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அவன்தான் மக்கா முக்கர்ரமாவுடைய ரப்பு. இன்னமா உமிர்து அன் அபுது ரப்ப ஹாதில் பல்தா. இது பரிசுத்தமான குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள். இடத்துக்கிடம் அல்லாஹ் சொல்லுவான்: நான் தான் ரப்பு, நான் தான் எஜமான், நான் தான் அதிபதி. அவனை தவிர எந்த ரப்பும் கிடையாது. குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பன். அவன்தான் சகல வஸ்துகளுடைய, சகல ஜீவராசிகளுடைய ரப்பு. வஹுவ ரப்பு குல்லி ஷை. அவனுக்கு முன்னால அத்தனை பேரும் அடிமைகள் தான். நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், அரசர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், மலக்குகளாக இருக்கலாம். அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு. எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லுவான்: அவர் என்ற அடிமை, அவர் என்ற அப்தன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் அல்லாஹ்வுக்காண்டி பாடுபட்ட நபி. அவங்கள பத்தி சொல்லுவான்: வலகத் கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின் ஃபகஸபு அப்தனா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு அடிமை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி. அவங்கள பத்தி சொல்லுவான்: காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ற அடிமை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் நபித்துவத்தையும் கொடுத்தான், ஹிலாஃபத் என்ற ஆட்சியும் கொடுத்தான். அவங்கள பத்தி சொல்லக்குள்ள வதுகுர் அப்தனா தாவூத் அதல் ஐத். தாவூத் அவர் என்ற அடிமை. அவரோட மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை கொடுத்திருந்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். மிருகங்களை, பறவைகளை, ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பிரமாண்டமான ஆட்சி அவங்களுக்கு. அவங்கள பத்தி சொல்லுவான்: நிஅமல் அப்து, அவரும் என்ற அடிமைதான், நல்ல அடிமைன்னு சொல்லுவான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னா சில விஷயங்களை படிக்கிறதுக்கு நீங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துட்டு போங்க. அப்படிப்பட்ட ஹிதரை பத்தி அல்லாஹ் சொல்லுவான்: வஜத அப்தம் மின் இபாதினா, அவரும் என்ற அடிமைதான் சொல்லுவான். எல்லாத்தையும் விட மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மாதிரி, சிறப்பாக்கின மாதிரி வேற யாரையும் அல்லாஹ் சிறப்பாக்கல. அந்த பெரிய நபியே அல்லாஹ் தஆலா அப்தன் சொல்லுவோம். வெள்ளிக்கிழமைகளிலுமே பிரதானமான சுன்னத்து சூரத்து காஃப் ஓதுறது. அது ஆரம்பத்தை எடுத்து பாருங்க: அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். இந்த அல்லாஹ் தன் அடிமைக்கு குர்ஆன் இறக்கிறான், அவனுக்கு தான் எல்லாம் போதும். எனவே சுருக்கமா சொல்ல போனா அல்லாஹ் இடத்துல விளங்கப்படுத்தினான்: இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத் வல் அர்லி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. வானத்துல உள்ளவங்க, பூமியில உள்ளவங்க எல்லாரும் எனக்கு முன்னால அடிமை தான். நான் தான் ரப். அல்லாஹ் மட்டும் நினைக்கணும். முதலாவது எங்களோட உள்ளத்துல அதை ஆழமா பதிய வைக்கணும். அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ் தான் எஜமானன், அவனுக்கு தான் வழிபடணும், அவன் சொல்றதான் கேட்கணும். அவன் தான் ரப்பு, அவன் தான் சக்தி உள்ளவன், அவன் தான் வல்லமை உள்ளவன்.
எவ்வளவு சக்தி உள்ளவன். எந்த இடி முழக்கத்தை கேட்டு எங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக காதுகளை பொத்துருவோமோ அந்த இடி அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செஞ்சு இடி அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ். வல் மலாயிகத்து மின் ஹீஃபதி, மலக்குமார் கோடான கோடி மலக்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ருல்வான் அலைஹிஸ்ஸலாம், எல்லா மலக்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பயத்தால தஸ்பீஹ் செஞ்சு. என்ன நடக்குமோ அது நடக்கும். அவன் வானத்தை கொண்டோல வச்சுக்க, பூமியை கொண்டோல வச்சுக்க. அவன் சொல்றான், இந்த வானம் பூமியில வந்து விழாம நான் தான் பிடிச்சு கொண்டு. வானம் பூமி தன் இடத்தை விட்டு நீங்காம நான் தான் பிடிச்சு கொண்டு. சக்தி வாய்ந்தவன், ஆற்றல் உள்ளவன். அவன் சக்திக்கு முன்னால உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. தண்ணி வந்தாங்க கொஞ்சம். அப்ப அந்த அல்லாஹ் தஆலா சக்தி உள்ளவன், வல்லமை உள்ளவன். அவன் வானத்தோட பேசக்கூடியவன், பூமியோட பேசக்கூடியவன், நெருப்போட பேசக்கூடியவன், மலைகளோட பேசக்கூடியவன். வானத்தையும் பூமியையும் படைச்ச நேரம், அந்த நேரம் வானம் புகை மண்டலமா இருந்துச்சு. இந்த ரெண்டையும் கூப்பிட்டான் அல்லாஹ், வானத்தையும் பூமியும் இங்க வாங்க. அவன் கூப்பிட்ட முறையை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அற்புதமான முறை. உம்மஸ்தவா இல ஸமா வஹிய துஹானுன், வானத்தை கூப்பிட்டான், வானம் புகை மண்டலமாக இருந்துச்சு. ஃபகால லஹா, வானத்தை பார்த்து சொன்னானாம், வல் அர்லி, இன்னும் பூமியை பார்த்து சொன்னான், யஅதியா தவனு கர்ஹன், உங்க ரெண்டு பேருக்கு சொல்றேன், இஷ்டம் என்றாலும் கஷ்டம் என்றாலும். வானத்திடத்துல பூமியிடத்துல வானமும் பூமியும் சொல்லிச்சாம், காலத்தா அத்தைனா தாயே ரப்பே, நீ கூப்பிட்டா ஏன் நான் கஷ்டத்தோட வரணும், இஷ்டத்தோட வந்துட்டு என்ன செய்ய. அப்படிப்பட்ட ரப். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், மக்களுக்கு தாவத்து கொடுத்தாங்க, மக்கள் பேச கேட்கல, கடைசியா கையை தூக்கிட்டாங்க. ஒரு உண்மையான தாயுடைய துவாவுக்கும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சக்தியை வச்சிருக்கிறான்டா, அந்த சக்தி அணுகுண்டு வரைக்கும் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லது திரிஞ்சு பாடுபட்டு 950 வருஷம் கடைசியா அவரை பேச்ச கேட்கல, கையை தூக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா வானத்துடைய கதவையும் பூமியுடைய கதவையும் திறந்துட்டோம். வானத்திலிருந்து தண்ணி, பூமியிலிருந்து தண்ணி. வானத்திலிருந்து தண்ணி, பூமியிலிருந்து தண்ணி. பிரம்மாண்டமான கப்பல், உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பொருளையும் ஒவ்வொரு ஜோடிய ஏற்றி கொண்டு அந்த கப்பல் போகுது. அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல். மலைக்கு மேல அளவுக்கு தண்ணி வந்துட்டு. நூஹ் நபியுடைய மகன் ஈமான் கொள்ளல. பாப்பா கூப்பிட்டாரு கடைசி கட்டத்துல, கப்பல்ல இருந்து, மகன் இங்க வா, கப்பல்ல வேறு. வனாதா நூஹு இப்னஹு வகான ஃபீ மஅஸில், மகன் ஓரத்துல நிக்கிறான், கப்பலுக்குள்ள வேற இல்ல, அவன் வெளியில நிக்கான். அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து மகனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கல. அப்ப அவங்க கூப்பிட்டாங்க, இங்க வா, கப்பல்ல வேறு, நான் பாதுகாத்துக்கொள், வலா தக்குமால் காஃபிரீன், இந்த காஃபிர்களோட சேராத. அவன் சொன்னா, இல்ல 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 இல்ல, எனக்கு கால சாவியில ஜபல், மலையில ஏறி என்ன பாதுகாத்துக் கொள்ள தெரியும். ஆனா எங்க மலையில ஏற, மலைக்கு மேல தண்ணி வந்துச்சு. அவ்வளவு பிரமாண்டமான தண்ணி. நிப்பாட்டேற தண்ணி, வானத்துல தண்ணி, பூமியில இருந்து தண்ணி. யாரால நிப்பாட்டேரும்? இவன் வானத்தை பார்த்து பூமியை பார்த்து கர்ஹன், ரெண்டு பேருக்கு சொல்றேன், இஷ்டம் பண்ணாலும் வா, கஷ்டம் பண்ணாலும் வான்னு சொன்னாலும் அவனால மட்டும்தான் நிப்பாட்டேரும். அவன் நிப்பாட்டினான். எப்படி நிப்பாட்டினான்? நிப்பாட்டின முறைய குர்ஆன்ல சொல்றான். வானத்தை பார்த்து சொன்னானா, யா சமாஉ அக்லிஇ, வானமே போது நிப்பாட்டலாம், தண்ணி நின்னுட்டு. பூமியை பார்த்து சொன்னானா, யா அர்பிலஇ மாஅகி, ஏ பூமியே நீ கக்கிய தண்ணியை நீயே விழுங்கிட்டான். அப்படிப்பட்ட ரப்பு நம்ம ரப்பு. அவன் மலைகளோடு பேசுறான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்திருந்தான், அழகான குரலையும் கொடுத்திருந்தான். மலைகளுக்கு சொன்னானா, மலைகளே நபி தாவூத் ஜபூர ஓதக்கூடிய நேரத்துல உங்களோட வேலை என்னன்னா அந்த சத்தத்தை மீட்டணும். ஓதுற சத்தத்தை நீங்க எல்லாம் மீட்டணும். யா ஜிபாலு அவ்விதி மாஹு, குர்ஆன்ல வந்து. அப்படிப்பட்ட ரப்பு. நெருப்போட பேசுறவன். நபி இப்ராஹிம நெருப்புல போட்டாங்க, நெருப்புல எரிதல் என்ற தன்மையும் இருக்கு, எரித்தல் என்ற தன்மையும் இருக்கு. எந்த நெருப்புக்குள்ள நபி இப்ராஹிம் இருந்தாங்களோ அந்த நெருப்பை பார்த்து சொன்னா நீ எரியணும், ஆனா எரிக்க கூடாது. இப்படிப்பட்ட ரப்பவன். அந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு துன்யாலையும் சொந்தக்காரன், ஆகிரத்திலையும் சொந்தக்காரன். அவன்
அவனத்துல சிஸ்டம் இருக்கு, நடைமுறை. அந்த நடைமுறையில எந்த சக்தியாலும், எந்த நிர்வாகத்தாலும், எந்த அரசாங்கத்தாலும், எந்த ஆட்சியாளர்களாலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நடைமுறை. அந்த சுன்னத்தின் நடைமுறை என்ன? உலகத்துக்கு வருவதற்கு அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வழியை தான் போட்டிருக்காங்க. உலகத்துக்கு வாழ்க்கை ஒரு வழி. அது எந்த ஊராய்க்கலாம், எந்த கிராமமா இருக்கலாம், எந்த மொழி பேசக்கூடியவராய்க்கலாம், உலகத்துக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு வழி. அந்த வழிக்கு பேர் என்ன? தரீக்குத் விலாதத்தி, பிறப்பு என்ற பாதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரையும் தவிர்த்து, இந்த 2 பேரையும் இல்லாம இந்த செகண்ட் வரையில உலகத்துக்கு வந்த அத்தனை பேரும் எங்கிருந்து வந்தாங்க? தாய்மார வயிற்றுக்கு வந்தாங்க. யாருக்கும் சொல்லல நான் இந்த வானத்திலிருந்து கீழே வந்து, எங்க உம்மா பூமிக்குள்ள இருந்து வெளியே வந்து, எங்க உம்மா நெருப்புக்குள்ள இருந்து வந்து, எங்களோட மூத்த அப்பா கடலுக்குள்ள இருந்து வந்து. இல்ல, அல்லாஹ் அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அத்தனை பேரையும் அல்லாஹ் சொல்றார் உங்களோட தாய்மார வயிற்றுக்கு தான் வெளியே வந்து. இது அல்லாஹ், ரசூலுல்லாஹ் கூட உம்மால வயிற்றுல தான் வெளியே வந்தான். இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். இது இதே மாதிரி தான் உலகத்தை விட்டு போறதுக்கு ஒரே ஒரு வழி. வாரத்துக்கு ஒரு வழி, போறதுக்கு ஒரு வழி. எந்த வழிக்கு பேர் என்ன? தரீக்குல் மௌத்தி, மௌத் என்ற பாதை. ஒரு விமானம் எவ்வளவுதான் பறந்தாலும் கீழே இறங்கத்தான் ஓடும். ஒரு பட்டம் எவ்வளவுதான் மேல ஆடினாலும் கீழே வரத்தான் ஓடும். இந்த பூமிக்கு மேல எப்படித்தான் நடந்தாலும் பூமி கீழே போகத்தான் ஓடும். இதெல்லாம் சிஸ்டம். இது இதை விட்டு யாராலும் தப்பு இல்லை. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆக்களும் மௌத்தாகத்தான் ஓடும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், எங்க இருந்தாலும் மௌத் உங்களை சந்திக்கும். குல் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், எங்க இருந்தாலும் மௌத் உங்கள்கிட்ட ஓடி வரும். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய கொமனான சிஸ்டம், பொதுவான சட்டம். உலகத்துக்கு வாரத்துக்கு ஒரு வழி எல்லாருக்கும், பிறப்பு என்ற பாதை. உலகத்தோடு போறதுக்கு ஒரே ஒரு வழி, தரீக்குல் மௌத்தி, மௌத் என்ற பாதை. இதே மாதிரி உலகத்தில் வாழ்ந்த, வாழுகின்ற, வாழ இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் ஒரே ஒரு வழியத்தான் வச்சிருக்கிறார். அதுக்கு பேரு தரீக்கு தீன். அல்லாஹ் ரசூல் போட்ட பாதை, அல்லாஹ் போட்ட பாதை, நபிமார்கள் நடந்த பாதை. அதான் தரீக்கு தீன்ங்கிற. இந்த பாதையில யாரு நடந்தாலும் அவன் மக்களுடைய பார்வையில் என்னதான் அற்பமானவனாக இருந்தாலும் அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இந்த பாதையை விட்டு போட்டு எனக்கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, விவசாயம் இருக்கு, தோட்டம் இருக்கு, கடல் தொழில் இருக்கு, எனக்கிட்ட உடல் வலிமை இருக்கு, எனக்கிட்ட அறிவு இருக்கு, எனக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு என்று அவங்களோட புத்திக்குப்பட்ட பாதையால யாரு நடந்தாலும் அவங்க மக்களுடைய பார்வையில என்னதான் உயர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவாங்க. இது எல்லா வேதங்களுடைய சுருக்கத்தை தௌராத்ல, இன்ஜீல்ல, ஜபூருடைய சுருக்கம். அல்லாஹ் போட்ட வழியால நடந்தா யாரா இருந்தாலும் அல்லாஹ் துன்யாலையும் கண்ணியப்படுத்துவான், ஆகத்திலையும் கண்ணியப்படுத்துவான். இதுக்கு நேர் மாற்றம் ரெண்டு சம்பவம் சொல்லு. உலகத்துல ஒருவரை கண்ணியப்படுத்துவதாக இருந்தா சில அடிப்படையான விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. ஒருவருக்கு சமூகத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, ஒரு அந்தஸ்து கொடுக்கிறதா சில அடிப்படைகளை வச்சிருக்கிறாங்க. இன்னென்ன விஷயங்கள் இருந்தா அவருக்கு சமூகத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்னாவது பணம். அவர்கிட்ட நல்ல பணம் இருக்கு, இவருக்கு கொஞ்சம் நிர்வாகத்துல அவருக்கு இடம் கொடுக்கலும், இவருக்கு ஊர்ல ஒரு பதவியை கொடுக்கலும். இரண்டாவது அவருடைய குடும்பம், பெரிய குடும்பம், ரோயல் ஃபேமிலி, பெரிய குடும்பத்தாக்கள். மூணாவது அவருடைய அழகு. இன்னைக்கு உலகத்தில் ஆண் அழகு, பெண் அழகுன்னு சொல்லி அதுக்கு வேற போட்டி நடத்துறாங்க. அதுல யாராவது முக்கிய அவங்கள யாராவது முதலாவது இடம் வந்தா அவங்களுக்கு பெரிய கண்ணியப்படுத்துறாங்க, அழகுக்கு முக்கியத்துவம். நாலாவது தொழில், பெரிய தொழிலப்பா, பெரிய வியாபாரம் செய்யற மனுஷன். அஞ்சாவது செல்வாக்கு, அவர் செல்வாக்கு ஊர்ல அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அவர் சொன்ன எத்தனை பேரை கேட்பாங்க. ஆறாவது திருமணம், எங்க திருமணம் முடிச்சாரு, பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சுக்க. இந்த 6 விஷயத்துல ஏதாவது ஒன்று இருந்தாலே சமூகத்துல
ஒரு மனுஷன் என்ன செய்வாங்க? கண்ணியப்படுத்துவாங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு மனுஷன் ஆறும் இருந்தா எப்படி? இந்த ஆறுமே பணம், தொழில், அழகு, பெரிய குடும்பம், செல்வாக்கு, பெரிய இடத்துல திருமணம், ஆறும் இருக்கு. எப்படி இருக்கும்? அது கிட்ட போயுமே. நான் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லுவேன், ஒரு மனுஷன் இந்த ஆறும் இருந்தும் அவன் அல்லாஹ் போட்ட தீன் இந்த பாதையில, நபிமார்கள் நடந்த இந்த பாதையில நடக்கலையாமண்டா, ஆகிரத்துல அவனை அல்லாஹ் அதாபு செய்யறதுக்கு முன்னாடி லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன் வ நுதீகுஹு யௌமல் கியாமத்தி அஸாபல் ஹரீக், உலகத்திலேயே கேவலப்படுத்தும். அதுக்கு ஆதாரம் அபூ லஹப். யாரு? அபூ லஹப். அபூ லஹப் இடத்துல இது ஆறும் இருந்துச்சு. அபூ லஹப் யாரு? உலகத்தில் ஆக சிறந்த குடும்பம் குறைஷ், குறைஷி கோத்திரம். குர்ஆன்லயே தனியான ஒரு சூரா இருக்கு குறைஷிகளை பத்தி, லீலாஃபி குறைஷி ஈலாஃபிஹிம் என்று சொல்லி, லீலாஃபி குறைஷி ஈலாஃபிஹிம், குறைஷி. அந்த குறைஷிகள்லயும் ஒரு பிரிவு ஹாஷிம் கிளை. யாரு? பனு ஹாஷிம். அந்த குடும்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அந்த பனு ஹாஷிம். அவங்களுடைய தகப்பர் அப்துல்லாவும் இந்த அபூ லஹபும் நானாவும் தம்பி. பெரிய குடும்பம். முதலாவது ரசூலுல்லாஹ் சாட்சா. ஒன்னாவது அவதாரமா கேளுங்க. ரெண்டாவது விஷயம் அவன்கிட்ட சிக்கலான அழகு இருந்துச்சு. பேரு அபூ லஹப். அபூ லஹபண்டா, லஹபண்டா நெருப்பு, பத்தி எரியிற நெருப்பு சொல்ற, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்புக்கு தான் லஹபன்னு சொல்ற. அவ அபூ லஹபண்டா கொழுந்து விட்டெரியும் நெருப்பின் தகப்பன். ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கா? அபூ லஹப் சிட்டியான அழகு, அந்த மாதிரி அழகு பார்த்தா அவ்வளவு அழகான ஆள். அதனாலதான் அபூ லஹப் அழகு இருந்துச்சு. மூணாவது பணம். எவ்வளவு பெரிய பணம் என்றா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பெரிய பணக்காரன். நாலாவது தொழில், நல்ல தொழில் இருந்துச்சு. மக்காவுல முக்கியமான ஒரு பெரிய வியாபாரி அபூ லஹப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவனோட தொழில் இருக்குது. அஞ்சாவது அவனோட செல்வாக்கு. மக்காவுல விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் அபூ லஹப் சொன்னா முழு மக்காவும் கேட்கும், அப்படியான ஆள். ஆறாவது பெரிய இடத்துல திருமணம். யார முடிச்சிருந்த? மக்காவுல முக்கியமான தலைவர் தான் அபூ சுஃபியான். அவர்தான் இந்த குறைஷியில வழிநடாத்தின, முக்கியமான பத்ருக்கு பிறகு குறைஷியில வழிநடாத்தின இந்த அபூ சுஃபியான். அவர்தான் சகோதரியத்தை இந்த அபூ லஹப் பிடிச்சிருந்தது. பணம், தொழில், அழகு, செல்வாக்கு, குடும்பம், பெரிய இடத்துல திருமணம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒன்றே ஒன்று இருக்கல. என்ன இருக்கல? அல்லாஹ் போட்ட தீன் என்ற வழியில நடக்கல. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் சொல்றான், யார் அப்படி செய்வானோ லவ் பித்துன்யா ஹிஸ்யு, லவ் பித்துன்யா ஹிஸ்யு, உலகத்துல எல்லாம் கேவலப்படுத்தும். அபூ லஹப் அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்த? துன்யால அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்த? ஆகிரத்துல அவனுக்கு என்ன நடக்கும்? துன்யால என்ன நடந்தா சொல்றது, ஆகிரத்துல என்ன நடக்கும்? அவன் நரகத்துக்கு போவான். அவன் எல்லாம் இருக்கு. அல்லாஹ் சொன்னான், தப்பத் யதா அபீ லஹப் வ தப், அபூ லஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமா போகட்டும். வதப்ப, அவனும் நாசமா போகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு, மால் என்ற பணம் இருக்கு. வமா கஸப, கஸப் என்ற சம்பாத்தியம் இருக்கு. பணம் இருக்கு, தொழில் இருக்கு, பணம் இருக்கு, தொழில் இருக்கு, தீன் இல்ல. இதனால இவர் போய் சேர்ற இடம் சயஸ்லா நாரன் தாத்த லஹபு, நெருப்ப போல அழகாக இருக்கக்கூடிய அபூ லஹபு நெருப்புக்கு தான் போய் சேருவார். நரகம் பாக்குறதுக்கு நாரன் தாத்த லஹப், கொழுந்து விட்டது கூட நெருப்பு போல இருக்கிறான். ஆனா போய் சேர்ற இடம் நாரன் தாத்த லஹப். அவன் மட்டுமா? பம்ராத்துஹு, மனைவியுடைய நிலைமை இருந்தது. அப்ப நரகத்துக்கு போவான் அபூ லஹப், நரகத்துக்கு போக மாட்டான் என்று யாராவது சொன்னா அவரு இஸ்லாத்தோடு வெளியாகுவார். ஏன்? குர்ஆனை போய் பிச்சு. இது ஆகிரத்தில். துன்யால அல்லாஹ் எப்படி கேவலப்பட்டார்? கிதாபில் எழுதப்பட்டிருக்கு,
பத்ர் போர் நடந்து சில தினங்கள் கழித்து இந்த அபூ லஹபுக்கு அம்மா பொக்கல மாதிரி பொக்கலங்கள் ஏற்பட்டுச்சு உடம்பெல்லாம். அதனால்தான் அவர் மரணம் அடைந்தார். அபூ லஹப் அவர் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு எப்படியா நிலைமை ஆயிட்டா, முழு மக்காவிலையும் ஒரு மனிதர் கூட தயாராகல அபூ லஹப் புதைக்கிறது. முழு மக்காவிலையும் சொந்த பிள்ளைகளோட தயாராகல பாப்பா புதைக்கிறது. அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் இருந்தார். பிள்ளைகள் இடத்துல வந்து சொன்னார், உங்களோட தகப்பனை நீங்க இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்களே. பிள்ளைகள் சொன்னார்கள், எங்களுக்கு விருப்பம் தான் அவரை புதைக்கிறதுக்கு, ஆனா பயமா இருக்கு, கிட்ட போனா அந்த நோய் எங்களுக்கு வரும் என்று சொல்லி அவர் சொன்னார், அப்படி செய்யவானா, நானும் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன் என்று சொல்லி தூரத்திலிருந்து தண்ணியை ஊத்தி அந்த பொடியை கிளீன் பண்ணி அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு சிவருக்கு பின்னால போட்டு கல்ல போட்டு நிரப்பி போட்டு வந்தாங்க. யாரிடத்துல பணமும் தொழிலும் அழகும் செல்வாக்கும் குடும்பமும் பெரிய இடத்துல திருமணம் இருந்துச்சோ, அல்லாஹ் போட்ட பாதையால போகாத்தினால ஆகிரத்துல நரகம், துன்யால கேவலம். இதுக்கு நேர் மாற்றம் பிலால் ரலியல்லாஹு தஆலா. யாரு? பிலால் ரலியல்லாஹு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இந்த 6ல ஒன்று வைக்குது. 6ல ஒன்று வைக்குது. முதலாவது பணம். பணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிற ஒரு புறம் இருக்க, அவருக்கு யார் சொந்தம் இல்லையே, அடிமை. முதலாவது என்ன? அடிமை. 2வது உழைக்கிறதுல யாரையும் கொடுக்கணும், எஜமானே கொடுக்கணும். 2வது தொழில். 3வது அழகு. என்ன அழகு? கருத்தை நீக்கிறோம். 4வது செல்வாக்கு. என்ன செல்வாக்கு? மக்கால் உள்ள சிறுவர்கள் கைத்த கட்டி ஆளுக்கு திரும்புவாங்க. இதான் செல்வாக்கு. 5வது குடும்பம். என்ன குடும்பம்? இது வரல தெரியாது. பிலால் ரலியல்லாஹு வாப்பாட வாப்பா யாரு? அது அரபியும் இல்ல, அவர் அஜமி, அரபி கூட இல்ல பிலால் ரலியல்லாஹு. 6வது திருமணம். எங்க திருமணம் முடிச்சாரோ, யார முடிச்சாரோ அல்லாஹ் கிட்ட. பணம் இல்ல, தொழில் இல்ல, அழகு இல்ல, குடும்பம் இல்ல. ஆனா ஒன்றே ஒன்று என்ன இருந்துச்சு? அல்லாஹ் போட்ட தீன் என்ற பாதையில நடந்தார். அல்லாஹ் போட்ட தீன் என்ற பாதையில் நடந்தா என்ன? நடக்காதவனுக்கு ஹிசி, கேவலம். நடந்தவனுக்கு இஸ்ஸத். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். நடக்காதவனுக்கு லவ் ஃபித் துன்யா ஹிஸ்யன், உலகத்திலே அல்லாஹ் கேவலத்தை உண்டாக்குவான். நடந்தவனுக்கு வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத், கண்ணியம் அல்லாஹ் மூமின்களுக்கு, ஈமான் உள்ளவங்களுக்கு வச்சிருக்கான். அல்லாஹ் இப்படி கண்ணியப்படுத்தினான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற நேரம் அந்த மனைவி அழுகுறா. நீ என்ன செய்ய போற? யா ஹுஸ்னா, யா ஹுஸ்னா, யா ஹுஸ்னா, எனக்கு என்ன கவலையா இருக்கு, என்ன கவலையா இருக்கு, நீங்க மௌத்தா போறீங்களே, மௌத்தா போறீங்களே. மனைவி அழுதா. பிலால் ரலியல்லாஹு சக்கராத்துல அவங்க சிரிச்சுட்டு சொல்றாங்க, வா பர்ஹத்தா, வா பர்ஹத்தா, வா பர்ஹத்தா, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு, என்ன மகிழ்ச்சியாக இருக்கு. غدن القى محمدا غدن القى الاحبه محمدا وصحبه. நான் நாளைக்கு என்னுடைய நேசர்களான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மற்ற தோழர்களையும் சந்திக்க போகிறேனே, என்ன மகிழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சிரிச்சு போட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலே, எனக்கு சொர்க்கத்திலே காட்சிகள் காண்பிக்கப்பட்டது, உங்களை நான் பார்த்தேன், நீங்க எல்லாரையும் முந்தி கொண்டு போறீங்க, உங்களோட செருப்பு சத்தம் கேட்குது, நீங்க என்ன அப்படி அமல் செய்றீங்க? வசன அரசன முடியுமான அளவுக்கு உங்களோட இருக்கிறேன், முடியும் நான் என்ன செய்ய 2 ரக்காத் தொழுது கொள்றேன். இப்படி ஏராளமான வரலாறுகள் அவளை பத்தி சொல்லப்பட்டு, இது சொர்க்க ஆகிரத்தில். துன்யாவில் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்து, மக்களுடைய உள்ளங்கள்ல எப்படி அல்லாஹ் முஹப்பத்தை போட்டது. ஒரு கிதாபில் எழுதப்பட்டிருக்கு, அவளுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு ஒரு இடத்துல மக்காவில மதீனாவில் கல்யாணம் திருமணம் பேசினார். இவர் போய் பிலால் ரலியல்லாஹு சகோதரன் அப்படி. அப்ப அவங்க பெண் வீட்டார் சொன்னாங்க, நீங்க பிலால் ரலியல்லாஹு கூட்டி வாங்க. பிலால் ரலியல்லாஹு போனாங்க. பெண் வீட்டார் இடத்துல சொன்னாங்க, சஹாபாக்கிட்ட ஒன்று இருந்துச்சு, உண்மையா சொல்லுவாங்க.
யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள்டையும் 3 தன்மை இருந்துச்சு. ஒவ்வொரு சஹாபாக்கள்டையும் 3 தன்மை இருந்துச்சு. ஒன்னாவது ஆழமான அறிவு, அமக்கும் இல்மு. ரெண்டாவது அபர்ரும் குலூபன், நல்ல மனசு, எல்லாருக்கும் உதவி செய்யணும், என்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எல்லாரும் நான் யாருக்கும் கெடுதி செய்யக்கூடாது, என்னால யாரும் உள்ள முடியக்கூடாது, நான் என்னால எந்த அத்தனை நலவுகளையும் செய்யணும் என்ற நல்ல மனசு ஒவ்வொரு சஹாபிட்டையும் இருக்கு. மூணாவது அக்கல்லுவும் தக்கல்லுகள், வாழ்க்கையில வெளிப்பாட்டு இல்லை. வெளிப்பாட்டு என்ன, அடுத்தவனுக்கு வந்து வாழ்றல. அவர்கிட்ட ஆட்டோ இருக்கு, அப்ப நான் என்கிட்ட ஒரு ஆட்டோ இல்லை, நான் அளவுல ஒன்று வாங்குவேன் என்று இல்லாட்டி அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன். பார்த்து தூக்குறல சஹாபாக்கள். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் என்னன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் நோயாளி ஆயிரத்துக்கு டென்ஷன், இன்னைக்கு மனநோயாளி ஆகிறதுக்கு காரணம், எத்தனை தற்கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம், எத்தனை பேர் ஊரை விட்டு ஓடுறதுக்கு காரணம், எத்தனை தாயிகள் வேலை செஞ்சவங்க வேலையை விட்டு போட்டு போறதுக்கு காரணம், எத்தனை வணக்கசாலிகள் இபாதத்தை விட்டு தூரமானதுக்கு காரணம் துன்யா பாரமாக்கினது. தூக்கியலா பாரத்தை தூக்கினது. 10 சகனுக்கு தான் கல்யாண சாப்பாடு கொடுக்க 20 சகனுக்கு கொடுக்க பார்த்தது. சஹாபாக்கள் அந்த தன்மை இருக்கிறது. சஹாபாக்கள் வாழ்க்கையை லேசா வச்சிருந்தாங்க, தூக்கியலா பார தூக்க மாட்டாங்க, அடுத்தவனுக்கான வாழ மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவனுடைய வீட்டுக்கு 2 விருந்தாளிகள் வந்தாங்க. சொன்னாங்க சல்மான் ஃபாரிசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை தடுத்திருக்கிறாங்க, தேவையில்லாம கஷ்டப்படக்கூடாது, அப்படி இல்லாட்டி நான் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுக்கு நல்ல ஏற்பாடு செஞ்சிருப்பேன் என்று சொல்லிட்டு ரொட்டியையும் உப்பையும் வச்சாங்க. என்ன செஞ்சாங்க, ரொட்டியையும் உப்பை. வந்த விருந்தாளிகள் ஒருவர் சொன்னாரு, சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மருவு கீரையில் ஒரு கீரை, இந்த புதின கீரை மாதிரி ஒரு மருவு கீரை, இந்த கீரை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றார். அதை வாங்குறதுக்கு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா இடத்துல பணம் இருக்கல. அந்த நேரத்தில் வந்தவர் கேட்டுட்டாரு, ஒண்ணு செய்யறதுக்கு பாத்திரம் கொண்டு வச்சிருந்தாங்க, அதை கொண்டு போய் கடையில மோக்கேஜ் அடகு வச்சு போட்டு இவர் கேட்ட அந்த கீரையை வாங்கி கொண்டு வந்து முன்னால வச்சாங்க. இவர் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு சொன்னாரு அந்த விருந்தாளி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கன்னஅனா பிமா ரஸகனா, உள்ளதை வைத்து போதுமையாக்கி வச்ச அல்லாஹ்க்கு எல்லா புகழும், உள்ளதை கொண்டு போதுமையாக்கி வச்ச அல்லாஹ்க்கு எல்லா புகழும் அப்படின்றார். சல்மான் ஃபாரிசிக்கு வந்துச்சு கோவம். சொன்னாங்க, நான் தந்தத்தை நீ போதுமையாக்கி இருந்தா எந்த ஒண்ணு செய்யற பாத்திரம் கடைக்கு போய்க்காரு, நீ தேவையில்லாம கஷ்டப்படுத்தி போட்ட. இன்னைக்கு இவரு துவா வர்றாரு, என்ன உள்ளதை வச்சு போதுமையாக்கி அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அப்ப சஹாபாக்கிட்ட அந்த தன்மை இருக்கல, உள்ளதை உள்ளியா சொல்லுவாங்க, உண்மையை மறைக்க மாட்டாங்க. ரெண்டாவது யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உள்ளங்கள் உடைஞ்சு போயிருக்கிறது, தாயிகளும் தான் உலமாக்களும் தான். எத்தனை மக்களுக்கு காரணம் என்னன்னா, இந்த மக்களை அரவணைக்க தெரியாது, மக்களை அரவணைக்க தெரியாது. சஹாபாக்கிட்ட அந்த தன்மை இருக்கல. சஹாபாக்கிட்ட என்னன்னா, இந்த அதாவது குற்றவாளிகளாக தன்னை பார்ப்பாங்க, நல்லவங்களாக மற்றவங்களை பார்ப்பாங்க. சஹாபாக்குடைய குற்றத்தை இன்றைக்கு எல்லாம் எங்களுக்கு 2 கண்ணை தந்திருக்கிறான்னா, ஒரு கண்ணால மற்றவன் நலவை பார்க்கணும், ஒரு கண்ணால தண்டை குறைய பார்க்கணும். இன்றைக்கு வீட்டில இருந்து இன்டர்நேஷனல் சர்வதேசம் வரையில உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த கண்ணால மற்றவன் குறைய பார்க்கிற, இந்த கண்ணால தண்டை நலவை பார்க்கிற. நான் நல்லம், அவர் தான் மோசம், எங்கட ஊர் நல்லம், அவட ஊர் தான் மோசம், எங்கட குடும்பம் நல்லம், அவட குடும்பம் மோசம், எங்கட ஜமாத்து நல்லம், அவங்களோட ஜமாத்து மோசம், எங்கட நாடு நல்லம். இதுதான் பிரச்சனையே காரணம். சஹாபாக்கள்கிட்ட அந்த சிஃபத் இருக்கிறது. சஹாபாக்களோட மனசு நல்ல மனசு. எந்த அளவு சொன்னா, ஒரு சஹாபியோட வீட்டுல ஆட்டு யாரோட ஆட்டுத்தலைன்னு அனுப்பிக்க, ஆட்டுத்தலைன்னு அனுப்பிக்க. அப்ப ஆட்டுத்தலை அனுப்பினா இந்த சஹாபி என்ன செய்யறாரு, அதை அடுத்த வீட்டு கொடுக்காரு. அவர் பார்க்காரு, இல்லையே அடுத்த வீட்டுக்காரன் பசி விடுங்க, அவருக்கு அனுப்புறாரு, அவர் அடுத்த வீட்டுக்கு அனுப்புறாரு. இப்படி 7 வீடுகள் சுத்தி கடைசியா யாரு வீட்டுக்கு வந்து சேருதுன்னா, 1வது யாரு ஆட்டுத்தலை அனுப்பினா அது விட்டுறது.
அப்படி நல்ல மனுஷன் சஹாபாக்கள். எர்மூக் போர்ல ஒரு கீழே வெட்டப்பட்டு விழுந்துட்டார். விளக்குள்ள தண்ணீர் சொல்லி விழுந்தார். ஒரு ஆள் சொல்ல தண்ணி எடுத்துட்டு போகணும். அவருக்கு தண்ணி கொடுக்கும் கொண்டு போக அவருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் தண்ணி என்று கேட்டு விழிக்கிறார். இவர் சொல்ற அவரு சைக்கிள் காட்டுறார். அவர்கிட்ட எடுத்து போனா அவருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் விழுகிறார். இவர் சொல்றாரு அவரை கொண்டு கொடுக்கிறார். அவர்கிட்ட போனோன்னு அவருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் விழுந்தார். நாலாவது இவர் சொல்ற மூணாவது நபர் அவருக்கு கொண்டு கொடுங்க. நாலாவது நபர்கிட்ட போய் பார்த்தா அவர் ஷஹீதாயிட்டார். மூணாவது ஷஹீதாயிட்டார். ரெண்டாவது நபர் ஷஹீதாயிட்டார். ஒன்னாம் நபர் ஷஹீதாயிட்டார். 4 பேர் ஷஹீதாயிட்டா யாரும் தண்ணி கொடுக்கல. இதான் நல்ல மனசு சஹாபாக். அபர்ரஹும் குலூபுன், நல்ல மனசு. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களால உள்ள முடியும் ஜோடாகிறல்ல. முட்டை மோதி யாருடைய முட்டை தான் உடையும். முட்டை மோதினா முட்டை தான் உடையுமே தவிர முட்டை தான் உடையும். அதனால சஹாபாக்கள் உலகத்துல சாதிச்சதுக்கு காரணம் அவங்க உள்ளங்களை அபர்ரஹும் குலூபுன். இது ஒன்னாம் விஷயம். ரெண்டாவது அக்கல்லவும் தக்கல்லவும், வாழ்க்கையை பாரமாக்கல. எத்தனை பேர் 4 மாசம் போய், எத்தனை பேர் நச்சில்லா போய், எத்தனை பேர் 3 நாள் போய். என்ன காரணம்? பெருச காரணம் ஒன்றும் இல்லை. தூக்க இல்லாத பாரத்தை தூக்கிட்டு கஷ்டப்படுறோம், அவ்வளவு. தூக்க இல்லாத பாரத்தை தூக்கினாங்க, தேவையில்லை. பாத்தில் எத்தையும் ஹக்க விட்டு தடுக்கிறதுக்கு தயாராக. அதனால கோல் பண்ணி கேட்பாங்க, நான் காசை போடுறேன், நீங்க வட்டியை கட்டுங்க. வீட்டுக்கு வந்து கேட்பான். ஏன் பாத்திற்கு தெரியும் இவன் உழைப்பு செஞ்சான் என்று சொன்னா உலகத்துல தீன் ஆயாத்தாகும். இதனால பாரத்தை கொண்டே போடுறேன். சஹாபாக்கள் துன்யாவுடைய தூக்கிறாத பார தூக்குறது. 2வது சஹாபா. 3வது என்ன? நல்ல மனசு. அப்ப அந்த வகையில் பிலால் ரலியல்லாஹு தஆலானோ போனாங்க. பெண் வீட்டாரிடத்துல சொன்னாங்க, இவர் என்ற சகோதரன். ஆனா அவரோட குணம் நல்லம் இல்லை, அஹ்லாக் நல்லம் இல்லை. யாரை பத்தி சொல்லுவாங்க? சொந்த சகோதரனை பத்தி உண்மையா சொல்லுவாங்க. நீங்க விருப்பமா முடிச்சுக்கோ, எனக்கு பொறுப்பு இல்லை. அவரோட குணம் நல்லம் இல்லை, அஹ்லாக் முக்கியமான விஷயம். ஹதீஸ்ல வருது, இரவெல்லாம் நின்று பகல்லாம் நோவு பிடிக்கக்கூடியவருடைய அந்தஸ்தை ஒரு மனுஷன் அஹ்லாக்கால் அடைஞ்சு கொள்வார். இரவெல்லாம் நின்று வணங்குறார், பகல்லாம் நோவு பிடிக்கிறார். ஒருவருக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனா அவர்கிட்ட என்ன இருக்கு? அஹ்லாக், நல்ல குணம் இருக்கு. அந்த அஹ்லாக்கால அடைஞ்சுக்கிறார். அப்ப சொன்னாங்க, இவர் இந்த சகோதரன் அவர் குணம் நல்லது, நீங்க முடிச்சு. பெண் வீட்டார் சொன்னாங்க, நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்க எங்கட பெண்ணை இவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிற நிலப்பாட்டில் இருக்கிறோம். அது காரணம் என்னண்டா, வேற ஒன்றும் இல்லை, அவர் உங்களோட சகோதரன். இந்த அளவுக்கு உள்ளவங்களை முகமது பண்ண. இத்தனைக்கு ஒரு அரபி இல்லை, அடிமையா இருந்தவர், செல்வம் இல்லை, அழகு இல்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், 16 லட்சம் சதுர மைலுடைய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பிலால் ரலியல்லாஹு ஒரு காலத்துல அடிமையா இருந்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உரிமை விட்டு இந்த சம்பவத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பிலால் அடிமையா இருந்தார், அபூபக்கர் உரிமை விட்டார். இதை சொல்லக்குள்ள ஒரு நாட்டுடைய 16 லட்சம் சதுர மைலுடைய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு கண்ணியமான வார்த்தையால சொல்றாங்களா, அத்தக சய்யிதுனா அபூபக்கர் சய்யிதனா பிலால். எங்கட தலைவர் அபூபக்கர், எங்கட தலைவர் பிலாலை உரிமை விட்டார். எங்கட மாஸ்டர் அபூபக்கர், எங்கட மாஸ்டர் பிலாலை உரிமை விட்டார். இது இன்னத்தால கண்ணியம், பணத்தாலையா? பட்டத்தால இல்ல. அல்லாஹ் சொல்ல ஈமான் உள்ளவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கும். மக்கா வெற்றி குறைஷிகள் தலையை குனிஞ்சு கையை கட்டி நிக்காங்க. என்ன நடக்க போகுது? நபி அவங்க கண்ணியமா மக்காவுக்குள்ள போறாங்க. காபத்துள்ளார சாவியை கொண்டு வர சொன்னாங்க. காபாவுடைய கதவு திறக்கப்பட்டுச்சு. உள்ளுக்கு போகணும். யார கூட்டி போறாங்க? ஒரு காலத்துல அடிமையா இருந்த பிலால கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன தலை கிடைக்குது? தீனால. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வோட சிஸ்டம். என்ன சிஸ்டம்? என்ன சிஸ்டம்?
ஆகிரத்திலையும் துன்யாவிலையும் வெற்றி அடையிறதுக்கு அல்லாஹ் என்னத்த காரணம் வச்சிருக்காரு? சஹாபால நல்ல ஒரு சம்பவம் ஒன்று வரும். பிலால் இவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, யாரு? அபு ஹுரைரா. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த ஹதீஸ் கிதாப் எடுத்தாலும் அபு ஹுரைரா சொன்னார், அபு ஹுரைரா சொன்னார், அபு ஹுரைரா சொன்னார், அபு ஹுரைரா சொன்னார்னு ஒரு சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவரும் இந்த கிராமப்புறத்திலிருந்து வந்தால், தௌஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராம கோத்திரமான ஒரு கிராமப்புறத்தில் இருந்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து மதீனாவுக்கு வந்து 3 வருஷ காலம் இல்ல 4 வருஷ காலம் ரசூலுல்லாஹோட இருந்துதான் பெரிய மனுஷனான இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நான் இஸ்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரஸ்வான் என்பவருடைய மகள் புஸ்ரா என்ற பெண்ணிடத்துல கூலிக்கு வேலை செய்யும். சொல்றாங்க, ரஸ்வான் என்ற மகள் புஸ்ரா என்ற பெண்ணிடத்துல என்ன வேலைன்னா எனக்கு 2 வேலை தந்தான். அவங்க பிரயாணம் போகக்குள்ள ஒட்டகத்துல வருவாங்க, நான் ஒட்டகத்துல கைத்தை பிடிச்சு கொண்டு கவிதைகளை படிச்சு 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 அவளை கூட்டிட்டு போகணும். 2வது அவங்க பிரயாணத்துல எங்கேயாவது இறங்கினாங்கன்னா நான் வேலை செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், மற்ற விஷயங்களை கவனிக்கணும். எனக்கு 2 சம்பளம் தருவோம். என்ன சம்பளம்? 1வது பசி போறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு தருவோம், விட்டாமி பத்தினி. 2வது நான் நடந்துதான் அவங்கள கூட்டிட்டு போகணும். அவங்க ஒட்டகத்துல இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு ஒரு சான்ஸ் தருவாங்க, ஒட்டகத்துல இருக்கு 2 கிலோமீட்டர் நடந்தா 1 கிலோமீட்டர் ஒட்டகத்துல இருக்கு சான்ஸ் கிடைக்கும். பத்தி இருக்குது. இதான் எனக்கு சம்பளம். அந்த பெண் புஸ்ரா என்னை எப்படி மோசமா வச்சிருந்தாள்டா அபூ ஹுரைரா எல்லாம் சொல்றாங்க. ஒரு நாள் என்ன பார்த்து சொன்னா, நீங்க நான் பெரிய ஆள் இல்ல, நாங்க பிரயாணத்துக்கு ஆயத்தமாகினா உனக்கு செருப்பு போறதுக்கும் டைம் தர மாட்டோம், அவகாசம் தர மாட்டோம், வெறுங்காலோட நீ வரும். உதாரணத்துக்கு செருப்பு இஞ்சால வைக்க, இஞ்சால பக்கம் இஞ்சால ஆக்கள் கொஞ்சம் செருப்பு எடுத்துட்டு வர, இல்ல 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 வெறுங்காலோட செருப்பு போறதுக்கு டைம் தர மாட்டோம் சொல்லுவாங்க. அடுத்தது ஒட்டகத்துல நீ ஏறுவதாக இருந்தாலும் உனக்காக ஒட்டகத்தை கீழே உட்கார வைக்க மாட்டோம், அந்த பெரிய ஒட்டகத்துல நின்றுட்டுதான் நீ வருங்காலோட வரணும், ஒட்டகத்துல நின்று கொண்டுதான் வரணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படித்தான் என்ன கீழ் மட்டமா வச்சிருந்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு தீன தந்தான். என்ன தந்தான்? தீன தந்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் இந்த வாழ்க்கையை எப்படி மாத்திட்டான்டா, எந்த புஸ்ரா என்ன பார்த்து ஒரு காலத்துல இப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரோ அந்த புஸ்ராவை அல்லாஹு தஆலா இன்றைக்கு இந்த மனைவியாக்கி தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் அதையே பார்த்து கிண்டலா சொல்றேன், வா வருங்காலோட ஏறு ஒட்டகத்தில் நின்றுகிட்டு லதரிதின்னஹு ஹாஃபியா வல்தர்க பின்னஹு காயிமா என்று சொல்லிட்டு இதான சொல்ல வர விஷயம். அல்லாஹ் புகழ்றாங்க, ஹாட்சாபால வரும். எப்படி புகழ்றாங்க? ஒரு வித்தியாசமான வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல அத்-தீன கிவாமா வ ஜஅல அபா ஹுரைரத இமாமா. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல அத்-தீன கிவாமா. எந்த அல்லாஹ் கூலிக்காரராக எந்த அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையில இருந்த சகல பிரச்சனைகளும் தீர்ந்து போறதுக்கு தீன காரணமாக்கினானோ, என்னத்த தீன காரணமாக்கினானோ, எந்த அல்லாஹ் கூலிக்காரராக இந்த அபூ ஹுரைராவை இன்றைக்கு மக்களை வழிநடாத்தக்கூடிய ஒரு தலைவராக ஆக்கி வைத்தானோ அந்த அல்லாஹ்க்கே எல்லாம் போதும். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன காரணமாக்கினான்? பணத்தை இல்ல, பட்டத்தை இல்ல, என்னத்தை காரணமாக்கிறான்? தீன காரணமாக்கிறான். கூலிக்காரா இந்த அபூ ஹுரைராவை மக்களை வழிநடாத்தக்கூடிய ஒரு தலைவர். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அல்லாஹ் தீனத்தை காரணம். உதாரணம் சொல்ல போனா, நாங்க ஒரு வீட்டுக்கு போறோம், டீ தந்தோம். இந்த டீயில சீனி போடல. இப்ப இவர் என்ன செய்யறாரு? குடிச்சு பார்த்தாரு, இனிப்பு இல்லை. அந்த வீட்டுல உள்ள அவ்வளவு பாத்திரங்களையும் கொண்டு வர சொல்லி
ஒவ்வொன்றா ஒன்றா ஊத்தி குடிச்சு பார்க்க. இந்த கப்பை குடிச்சா இனிப்பு வருது, அந்த கப்பை கொண்டு அதை குத்துறது. எல்லாமே சத்தியமா சொல்லுவேன். வீட்டுல இருக்கிற அவ்வளவு, அந்த ஊர்ல இருக்கிற அவ்வளவு பாத்திரத்தில் மாத்தி மாத்தி குடிச்சா என்ன வராது? இனிப்பு வராது. இனிப்பு எப்ப வரும்? சீனிய போட்டாத்தான் இனிப்பு வரும். இது மாதிரி சிலாக்கள், எனக்கு இந்த ஊர்ல பிரச்சனை, ஊரை மாத்த போகிறேன், எனக்கு இந்த குடும்ப மனைவி சரி வரா, நான் மனைவியை மாத்த போகிறேன், எனக்கு இந்த தொழில் சரி வரா, நான் தொழிலை மாத்த போகிறேன், எங்களுக்கு இந்த அரசாங்கம் சரி வரா, இன்னொரு அரசாங்கத்தை மாற்றும், எங்களுக்கு இந்த நிர்வாகம் சரி வராது, இன்னொரு நிர்வாகத்தை கொண்டு வருவோம், எங்களுக்கு இந்த நாடு சரி வரா, இன்னொரு நாட்டுக்கு போகும். இவங்களுக்கு உதாரணம் எப்படி என்றா, அந்த டீ கப்புல சீனி இல்லாதனால பாத்திரங்களை மாத்திரமா இது. என்னத்தை மாத்தினாலும் பிரச்சனை முடியாது. சீனி சின்ன கப்பு சீனியை போடுங்க இனிக்கும், பங்க பாத்திரம் சீனியை போட இனிக்காது. இதே மாதிரி சீனிய போடுற மாதிரி வாழ்க்கைக்குள்ள என்னத்தை போடணும்? தீன போடணும், அல்லாஹ்வுடைய கட்டளையை போடணும், நபியோட வாழ்க்கையை போடணும். இத சீனி. இதை போட்டா என்ன செய்யும்? சின்ன இடத்துல இருந்தாலும் இனிக்கும், பெரிய இடத்துல ஏன் பாத்திரத்தை வச்சு தீ இனிக்கிறல்ல, சீனியை வச்சுதான் இனிக்கிறது. மனுஷன் வாழ்ற ஊரை வச்சோ வீட்டை வச்சோ அந்த மனுஷனுக்கு வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது இல்ல. நல்ல வேலை கொள்ளுங்க. நகரத்தில் இருக்கிற என்பதற்காக வேண்டியோ கிராமத்தில் இருக்கிற என்பதற்காக வேண்டியோ வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுறது இல்ல. எது மாதிரி இனிப்பு தீர்மானிக்கிறது பெரிய பாத்திரத்தை வச்சோ சின்ன பாத்திரத்தை வச்சோ அல்ல, சீனியை வச்சு. எப்ப சீனிய போடுவாங்களோ சின்ன பாத்திரம் இனிக்கும், சீனி போடல பெரிய பாத்திரம் இனிக்காது, பெரிய கப் இனிக்காது. இதே மாதிரி சின்ன ஊர்ல இருக்கிறார், சின்ன தொழில் செய்கிறார், தீனோட இருக்கிறார், அல்லாஹ் அவரை இனிப்பாவது. பெரிய ஊர்ல இருக்கிறார், பெரிய நகரத்தில் இருக்கிறார், தீன் இல்ல, அல்லாஹ் அவரை நிம்மதியை கொடுக்க மாட்டார். சரி, முன்னும் அதே உதாரணத்தை சொல்லுங்க. சீனியை போட்டார், சீனியை போட்டத்தால் மட்டும் இனிக்குமா? இனிக்காது. இல்லாட்டி சீனி சீனின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார், இனிக்குமா? இனிக்காது. இல்லாட்டி சீனி என்று எழுதுறார், இனிக்குமா? சீனி என்று சொல்லத்தால இனிப்பு வராது, சீனி என்று எழுதுறதால இனிப்பு வராது, சீனியை போடுறதால இனிப்பு வராது. என்ன செய்யணும்? இந்த சீனியை போட்டு கரண்டி எடுத்து கலக்கணும். அப்பதான் என்ன செய்யும்? சீனி தண்ணியோட சேரும், தண்ணி சீனியை சேர்க்கும், அங்க இனிப்பு வரும். இதே மாதிரி தீன் 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 என்று கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறார். சீனி சீனி சீனி, அங்க இனி வாழ்க்கை மாறாது. கொஞ்சம் பேர் சீனி சீனி எழுதுற தீன் 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 எழுதுற, அங்கேயும் வராது. கொஞ்சம் பேர் தீனோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீனியை போட்டு வச்சுக்கிற, கலக்கிறல, கொஞ்சம் தொடரும், ஆனா அசைகிறல்ல, அங்கேயும் பிரச்சனை மாறுமா? மாறாது. என்ன செய்யணும்? கலக்கணும். இதே மாதிரி இந்த தீன் என்ற சீனி கல்வெண்ட தண்ணிக்குள்ள வரதுக்கு தயார், இந்த கல்வெண்ட தண்ணி தீன் என்ற சீனி எனக்கு தயார். அந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று தானே, அந்த முயற்சிக்கு பேர் தான் முஜாஹதா. அந்த முயற்சிக்கு பேர் தான் அல்லாஹ்வுடைய பாதையில போறது, அலையிறது. எதுவரையில நாங்க இந்த முயற்சி செஞ்சு எங்களை தூக்கி போட மாட்டோமோ அதுவரையில பிரச்சனை முடியாது. நல்ல உதாரணம் சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆள் மௌத்தானார். மௌத்தாகிறதுக்கு முன்னாடி வசியத்தை செஞ்சாரு, என்கிட்ட 19 ஒட்டகங்கள் இருக்கின்றன, இத 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். எப்படி பிரிச்சு கொடுக்கணும்டா, ஒரு ஆளுக்கு அரைவாசி, இன்னொரு ஆளுக்கு 4 உண்டு, இன்னொரு ஆளுக்கு 5 உண்டு. ஆனா நிபந்தனை என்னண்டா, அறுத்து கொடுக்கல, உருப்படியை தான் கொடுக்கணும், அறுத்து கொடுக்கல, முழுசா தான் கொடுக்கும். ஆல்மவுட். இப்ப இந்த 3 பேர் ஒட்டகத்தை பிரிக்கிறதுக்கு வந்தா பிரிக்கல. 19 ஒட்டம் அரைவாசத்துல வரும், 19 அரைவாசத்துனப்ப 9 அரை. இப்ப இவர் அடுத்த நிபந்தனை எழுதிக்கிறார், என்ன அறுத்து கொடுக்கல, அது முழுசா தான் கொடுக்கும். இப்ப 3 பேருக்கு மத்தியில பிரச்சனை, சண்டை. இவர் சொல்ல இந்த ஒட்டகத்தை தாங்குற, இவர் தரையிலங்கிற. இப்ப இந்த கணிதம் படிச்ச, கணிதத்துல இனி படிக்கிறதுக்கு படிப்பே இல்லை, அப்படியா நாக்கிட்ட போய் சொன்ன இந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. சொன்னா ஏலாப்பா இந்த பிரச்சனையை முடிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சாதாரணமான ஒரு ஆள் பார்த்தா ஒரு பரதேசி மாதிரி ஒட்டகத்துல வந்தார். அவர்கிட்ட சொல்லப்பட்டு
பிரச்சனை போகுது. அவர் இதான பிரச்சனை, சின்ன பிரச்சனை, நான் முடிக்கிறேன். இப்ப இவர் பண்டாரு பிரச்சனையை முடிக்கிறது, இவரை கிண்டல் பண்றதுக்கு ஒரு கூட்டம். ஏன் இவ்வளவு பெரிய ஆக்களை கைவிட்ட கேஸ் இவரை முடிக்கிறது சொன்னாரு. பரவாயில்ல, பிரச்சனை என்ன, 19 வட்டம் இவருக்கு, இவருக்கு அரவாசி, இவருக்கு 4 உண்டு, இவருக்கு 5 உண்டு, உருப்படியாத்தான் கொடுக்கணும். கொஞ்சம் யோசிச்சாரு. யோசிச்சு சொன்னாரு, நான் அந்த ஒட்டகம் இருக்கிறானே அதையும் தூக்கி போடுங்க. எத்தனை? 20. தம்பி உனக்கு எத்தனை வேணும்? எனக்கு அரவாசி. 20 அரவாசி எத்தனை? 10. நீ எழுது 10. உனக்கு எத்தனை? எனக்கு 4 உண்டு. 20 4 உண்டு எத்தனை? 5. 10 5 15. உனக்கு எத்தனைப்பா? எனக்கு 5 உண்டு. 20 5 உண்டு எத்தனை? 4. 10 5 15. 15 4 19. மிச்சம் எத்தனை? உண்டு. எந்த ஓட்டகத்தான வாரம் போயிட்டு பிரச்சனை முடிஞ்சு தேவையாச்சு. இதே உதாரணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வந்த அந்த கால பகுதியில 2 பெரிய வல்லரசு இருந்துச்சு. ஒன்று ரோமாபுரி வல்லரசு, 2வது பாரசீக வல்லரசு. ரோமர்கள்ட்ட நல்ல அறிவு இருந்துச்சு, பாரசீகர்கள்ட்ட நல்ல பணம் இருந்துச்சு. இவங்க பணத்தால, இவங்க அறிவால யோசிக்கிறாங்க, உலகத்துல எப்படி சாந்திய சமாதானத்தை உண்டாக்கலாம், பிரச்சனையை இல்லாமல் ஆக்கலாம், மக்கள் நிம்மதியா எப்படி வாழ வைக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவுல பரதேசி கோலத்தில வந்தவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, உங்களோட பிரச்சனை முடியணுமா, உங்களோட தேவை பூர்த்தி ஆகணுமா, உங்க நிலைமைகள் சீராகணுமா, உங்களோட கவலைகள் போகணுமா, உங்களோட ஊரு செழிக்கணுமா, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கணுமா, நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை, எந்த தீன தந்து அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறானோ அந்த தீனுக்குள்ள உங்களை தூக்கி போடுங்க. உங்களோட திறமையை தூக்கி போடுங்க, உங்களோட செல்வத்தை தூக்கி போடுங்க, உங்களோட செல்வாக்கை தூக்கி போடுங்க, உங்களோட பிள்ளைகளை தூக்கி போடுங்க, உங்களோட மனைவியை தூக்கி போடுங்க. எதை எதையெல்லாம் தூக்கி போடணுமோ என்று நபி அவங்களோட பேச்சை கேட்டு தூக்கி போட்டாங்களே, அந்த கூட்டத்துக்கு பேர் தான் சஹாபாக்கள். ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் உள்ள அரசாங்கங்கள் இவங்க எங்கட நாட்டுடைய பிரஜைகள் என்று சொல்றது கூட வைக்கப்பட்டாங்க. அவ்வளவு கரடு முரடா நாட்கள். சொந்த பிள்ளையே, பெண் பிள்ளைய உயிரோட போயிருப்பாங்க, செத்து போன பிராணியை சாப்பிடுவாங்க, சண்டை பிடிக்கிறதுதான் வாழ்க்கை. இப்படி கேவலமாக இருந்தவங்களை நபி அவங்க ஒரு முறைக்கு வழிக்கு கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை கொண்டு வந்து தீனுக்குள்ள போட வச்சாங்க. என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, எந்த அரசாங்கங்கள் இவங்களை அற்பமாக கேவலமாக கருதினாங்களோ அந்த அரசாங்கங்களை அல்லாஹ் இவங்களோட காலடியில கேவலமா கொண்டு வந்து போட்டாங்க. எந்த அல்லாஹ் அன்றைக்கு அப்படி செஞ்சானோ அந்த அல்லாஹ் தான் இன்றைக்கும் இருக்கிறான். அவனுக்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கம். எனவே எந்த அல்லாஹ்க்கு அன்றைக்கு நிலைமையை மாற்றினானோ அந்த அல்லாஹ் இன்றைக்கு மாற்றுவார். அதனாலதான் பெரியாக சொல்லுவாங்க, நீங்க முடிவை பார்க்காதீங்க, என்னத்து பாருங்க, முறைய பாருங்க. இந்த லைட் போடுறதுக்கு ஒரு முறை இருக்கு, இந்த ஃபேனை போடுறதுக்கு ஒரு முறை இருக்கு, அதை ஒழுங்கான முறையில போட்டா தீ மாதிரி அல்லாஹ்வோட தீன் வாரத்துக்கு ஒரு உழைப்பு. இதுக்குதான் அல்லாஹ் இந்த புனிதமான உழைப்பை தந்திருக்கிறான் தாவத்துல. இப்ப தாவத்துடைய உழைப்பு என்பது சாதாரணமான உழைப்பு அல்ல, நல்ல விளைக்கணும். எப்படி வறண்டு போன பூமி செழிப்பாகிறதுக்கு அல்லாஹு தஆலா மழைய காரணமாக்கி வச்சிருக்கிறானோ, உள்ளங்கள் செழிப்பாகுவதற்கு அல்லாஹ் தாவத்தை காரணமாக்கி இருக்கிறான். செத்து போன உள்ளங்கள், செத்து போன பூமி செழிப்பாகிறதுக்கு மழைய காரணமாக்கி இருக்கிற மாதிரி செத்து போன உள்ளங்கள் செழிப்பாகுவதற்கு அல்லாஹ் தாவத்தை காரணமாக்கி இருக்கிறான். எதுவரையில தாவத்தை நடக்குமோ, தாவத்துக்கு சொல்லுவாங்க தாய் அமல்னு சொல்லுவாங்க. என்ன அமல்? தாய் அமல். ஒரு தாய் இருந்தா 2 விஷயம் விரிவா சொல்றதுக்கு நேரம் போதாது, நீங்க போய் சேரணும், நான் சுருக்கமா சொல்லி கொண்டு போறேன். தாய் இருந்தா 2 விஷயம் நடக்கும். எத்தனை விஷயம் நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இருக்கிற பிள்ளைகள் ஒழுங்கான முறையில பராமரிக்கப்படுவாங்க. 2வது, புதிய புதிய பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொள்ளே. இதே மாதிரி எப்ப தாவத்து ஒரு ஊர்ல, ஒரு பகுதியில, ஒரு ஹல்காவுல நடக்குமோ 2 விஷயம் நடக்கும். ஒன்று,
என்னென்ன அமல்கள் இருக்குதோ, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதெல்லாம் பராமரிக்கப்பட என்ன செய்யும், அந்த அமல்களுடைய தாக்குதல் வெளியாகும். தொழுகையுடைய ரூஹானியத், ஜக்காத்துடைய ரூஹானியத். இரண்டாவது, புதிய புதிய அமல்கள் வாழ்க்கையில வரும். கொடுக்கல் வாங்கல் சீராகும், குடும்ப வாழ்க்கை சீராகும், கணவன் மனைவியுடைய தொடர்பு சீராகும். அன்னைக்கு ஒரு ஜமாத்துல கார்குசாரி சொன்னாங்க, மஷூரா வச்சு ஒரு ஜமாத்து போனாங்க, பெண்கள் ஜமாத்து. ஒரு வீட்டுல கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனையாகி பிள்ளைகள் சொன்னாங்களாம், ரெண்டு பேரும் பேசுறது. அவர் சொன்னாங்க, அப்பா அவங்க மனம் பார்த்துருக்கீங்க, ரெண்டு பேசாடி பிரச்சனை இல்ல, நீங்க இந்த வீட்டுல இருங்க, நீ பேசவான. இந்த கணவனும் மனைவியும் பேசி 17 வருஷம் ஒரே வீட்டுல இருக்கிறது. கணவன் மனைவி பேசி இலங்கையில 17 வருஷம் இந்த ஜமாத்து போச்சு உழைப்பு செஞ்சாங்க. 2 பேரும் முகப்பட்டா, 2 பேரும் பெண்கள் ஜமாத்து பேசுவாங்க. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த வேலையால ஏற்படுத்தும். எனவே நாங்க இந்த வேலையை போட்டு போக்கஸ் செய்யக்கூடாது, ஆரமா செய்யக்கூடாது. அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை எங்களை கொண்டுதான் வேலை வாங்கணும். ஏதோ அல்லாஹ் அந்த கிருபையை கொண்டோ எங்களை கொஞ்சம் பேரை இந்த வேலையை கபூல் செஞ்சுட்டோம். யாரு பாக்கியமா கருதுவாங்களோ அல்லாஹ் அவங்களை கொண்டு வேலை வாங்குவாங்க. அப்படி இல்ல, யாரு பாரமா கருதுவாங்களோ, எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு அலையலா, எங்களுக்கு திரியலாண்டா, அல்லாஹ் தஆலா அப்படின்னா நீங்க இருங்க என்று சொல்லிவிட அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்குறது. அல்லாஹ் எந்த தேவையுமே இல்லை, எங்களை கொண்டு தான் வேலை வாங்கணும், அவரை கொண்டு வேலை வாங்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத் என்னண்டா, யார உள்ள அல்லாஹ் ரோஷக்காரன். அல்லாஹ் ரோஷக்காரன். சாதாரணமான எங்களுக்கே ரோஷம் வருது. ஒரு ஆள்கிட்ட போனோம், ஒரு தரம் போனோம், 2 தரம் போனோம், அவர் எங்களை வரவேற்காட்டு இப்ப எங்களுக்கு அவரோட பிரச்சனை. அவர் கண்டா கதைக்கிறல்ல, சலான்னு சொல்றதில்ல. ஏன் அப்ப நல்லதான் இருந்தீங்க பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட என்ன கூப்பிடல. ரோஷம் சாதாரணமான எங்களுக்கே ரோஷம் வருதுன்றா, இந்த வானம் வந்து பூமியில விழாம பிடிக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு ரோஷம் உள்ளது. அந்த ரோஷம் உள்ள அல்லாஹ் தஆலாவோட சிஸ்டம் என்னன்னா, எந்த மனுஷன் உள்ளத்துல அல்லாஹ் என்ன தீனுக்காண்டி பாவிக்கணும், என்ன கொண்டு வேலை வாங்கணும், என்ன கொண்டு உலகத்துல நலவுகளை உண்டாக்கணும் என்ற ஆசை ஆர்வம் வராதோ அல்லாஹ் தஆலா அதுவரையில் அவனை பாவிக்கணும். அதனால நாங்க என்ன செய்யணும்டா, எங்கள்கிட்ட முதலாவது ஒரு தைரியம் ஒரு உண்டாகும். அல்லாஹ் இந்த வேலையில எங்களை சந்தேகப்பட தேவையில்லை, இது ஹக்கான வேலை. அல்லாஹ் தஆலாவிடத்துல பெரிய அந்தஸ்துகள் கிடைக்கிறதுக்கு காரணமான வேலை இந்த உழைப்பு. ஹதீஸ்ல வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவங்க யாருன்னா அடியார்கள் அல்லாஹ்வோட சேர்த்து வைக்கிறவங்க. யார் உம்மத்தி மந்தா இலல்லாஹி வஹப்பப இபாதஹு இலைஹி. ஏன் நபி அவங்க அப்படி சொன்னாங்க? நான் நல்ல உதாரணம் சொல்றேன். அதிகமானவங்க தகப்பன்மார் இருக்கிறாங்க, எங்களுக்கு பிள்ளைகள் தகப்பன் என்ற ரீதியில பிள்ளைகளோட இறக்கம் கொண்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கள யாராவது ஒரு பிள்ளை காணாம போயிடுச்சு, பிள்ளையே காணல, எவ்வளவு அர்த்தப்படுறாங்க, இந்த பிள்ளையை காணல, இந்த பிள்ளையை காணல. எல்லா இடத்துலயும் அறிவித்தல் கொடுக்குறாங்க, என் மகன் இத்தனை வயசு, கடைசியாக இந்த ஆட கூட்டத்திருந்தாரு, இந்த நிறம், யாராவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுப்போம். அப்படிதாங்க. இப்ப யாராவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா சொன்ன மாதிரி கொடுக்குறாங்க, இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுக்குறாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த உமாக்கு வாப்பாக்கு இந்த பிள்ளையோட எவ்வளவு இறக்கம் தானே. இந்த உமா வாப்பா இந்த பிள்ளைக்கு யாரு? இந்த பிள்ளையை படைச்சாங்களா? இந்த பிள்ளைக்கு உடல் உறுப்புகளை கொடுத்தாங்களா? நிறத்தை கொடுத்தாங்களா? இவங்களுக்கு தேவை ஆண் குழந்தை கிடைக்குது, பெண் குழந்தை தேவை, பெண் குழந்தை கிடைக்குது, ஆண் குழந்தை. உமா போல வாப்பா அம்மா வருது, வாப்பா மாதிரி உமா மாதிரி. அப்ப இவங்க 2 பேரும் செஞ்ச வேலை என்ன? இந்த உமா வாப்பா செஞ்ச வேலை ஒரே ஒரு வேலை. என்ன செஞ்சா தெரியுமா? மேல இருக்கிற புல்ல கீழே வாரத்துக்கு ஒரு ஏணியா இருந்தாங்க, ஒரு வழி. மேலே ஒரு சாமான கீழே கொண்டு வரதுக்கு என்ன போட்டு படி போட்டுதானே. அல்லாஹ் படைச்ச குழந்தை பூமிக்கு வாரத்துக்கு இது வாப்பாயும் உமாவையும் அல்லாஹ் காரணமாக்கிறார். ஒரு ஏணியாக இருந்த உமாக்கும் வாப்பாக்குமே எவ்வளவு இறக்கம் பண்ணா இந்த பிள்ளையோட. யாருக்காவது எல்லாம் இந்த வானத்தை படைச்சு, இந்த பூமியை படைச்சு, சகல வஸ்துகளையும் படைச்சு, இந்த சொர்க்கத்தை படைச்சு, இந்த அடியானே இங்க வந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறானோ அந்த அல்லாஹ்க்கு இந்த மனுஷனோட எவ்வளவு இறக்கம் இருக்கு. இவன் அல்லாஹ் மறந்து, ஆகிரத்தை மறந்து, பள்ளியோட தொடர்பு இல்லாம, தீன் இல்லாம, ஆடி பாடி கூத்து போட்டு ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இவனை சந்திக்கிறதுக்கான ஒரு ஆள் போனாங்க, 2 பேர் போனாங்க, ஒரு ஜமாத்து போனாங்க. போய் சந்திச்சு பாரு, நீ என்ன அழகான ஆளு, உன்னை முகத்தை பாரு, உன்னை கண்ணை பாரு, உன்னை இமைய பாரு, அல்லாஹ் உனக்கு என்னென்ன பாக்கியங்களை தந்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் பத்தி சொல்லி அல்லாஹ்ட அன்பை ஏற்படுத்தி அவனை மஸ்ஜிதை கூட்டி வந்து அல்லாஹ்ட சன்னிதானத்துல தொலை வச்சா, தௌபா செய்ய வச்சா, அவனுக்கு தேவையான விஷயத்தை படிச்சு கொடுத்தா, அல்லாஹ் இடத்துல கிஞ்சி கதறி கேட்க வச்சா.
அல்லாஹ் பார்ப்பான். காணாமல் போன குழந்தை திருப்பி கிடைச்ச பொழுது ஏணிப்படியாக இருந்த தாயின் தகப்பனும் கொண்டு வந்து சேர்த்தவருக்கு இத்தனை லட்சத்தை இத்தனை கோடியை கொடுத்தாங்களா, எந்த ஹலீஃபாவை எந்த பிரதிநிதிய யாருக்கான சொர்க்கத்தை படிச்சு வச்சிருக்கிறோம் அந்த மனிதனை என்னோட தொடர்பாக்கின எந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த இந்த தாய்க்கு நான் எப்படி கொடுப்பேன்? அல்லாஹ் கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான், கற்பனைக்கப்படாது, புத்தி கேட்டார். அதனால நாங்க இந்த உம்மத்தல்ல சிறப்பாக்கினது பிரதானமான காரணமே தாவதி. நல்லவனே கொள்ளுங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறார். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில நான் சொர்க்கத்துக்கு போற வரையில மற்ற நபிமார்கள் சொர்க்கத்துக்கு போறது ஹராம். எந்த உம்மத்து சொர்க்கத்துக்கு போற வரையில மற்ற நபிமார்களுடைய உம்மத்தின சொர்க்கத்துக்கு போறது ஹராம் என்று சொன்னாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஆனா கேள்வி என்ன, இது சாத்தியமா? ஏன் சாத்தியமாண்டா, உலகத்துல ஒரு நடைமுறை இன்றைக்கு பின்னால வந்தவரை முன்னுக்கு போட மாட்டான். சாப்பாடு பங்கு வைக்காங்க, லைன்ல நிக்க ஒரு ஆள் பின்னுக்கு வந்தார், முன்னுக்கு பார்த்தா என்ன சொல்ல, லைன். பெட்ரோல் ஸ்டேட்ல வாகனங்கள் நிக்கி, ஒரு ஆள் லேட்டாகி வந்தவர் முன்னுக்கு போக பார்த்தாரு, என்ன சொன்னாங்க, லைன்ல. சின்ன சின்ன ஏன் டாய்லெட் பாத்ரூம் வாஷ்ரூம்ல டாய்லெட்ல லைன் நிக்கி, கொஞ்சம் நாளுக்கு அவசரம் பாய், உங்களுக்கு மட்டும் அவசரம், எங்களுக்கு அவசரம், லைன்ல லைன்ல. தெரிஞ்சவனே விடுறான், இல்லை தெரியாத விடுவானு, நல்லாவாசியே விடுறாங்க, தெரிஞ்சாக்கவே விடுறாங்க. அற்பமான விஷயங்களுக்கு தெரிஞ்சவனே முன்னுக்கு போறது கூடாது. நாளை கியாமத்துடைய நாளையில டாய்லெட்டுக்கு போறதுக்கா, பெட்ரோல் ஷெட்டுக்கு போறதுக்கா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு மாஜர் மைதானத்துல எல்லா நபிமாருடைய உம்மத்து, மூசா நபியோட உம்மத்து, இப்ராஹிம் நபியோட உம்மத்து, லூத் நபியோட உம்மத்து, நீ முந்தியா நான் முந்தியா, நீ முந்தியா நான் முந்தியா போறேன். ஏன் அல்லாஹ் வர சொல்லிக்கான ஓடி வர சொல்லி. இதுக்கு இருக்கக்குள்ள உலகத்துக்கு கடைசியா வந்த, நல்லா கவனிச்சுக்கோங்க, வயசு குறைஞ்ச நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வயசு 60 வயசு 70 வயசு, உடல் வலிமையில் குறைஞ்ச ஆடு கொடுத்த போல சக்தி, செல்வம் இல்லாத காரணம் போல செல்வம் இல்லாத, உடல் உயரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து போல உயரம், உயரம் 4 அடி 5 அடி, வயசு குறை ஒன்றுமே இல்லை. இந்த உம்மத்து எல்லாரும் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னுக்கு போதும், மத்தாக்கெல்லாம் பின்னுக்கு போறான். இது சாத்தியமா? இது நபியவங்க சொன்னா இந்த உம்மத்து போனதுக்கு போறதா போவார். அல்லாஹ் ரசூல் சொன்னா அது பொய்யாக நடக்கும். எப்படி சாத்தியம்? நான் நல்ல உதாரணம் பண்ணி சொல்றேன் கேளுங்க. நாங்க வாகனத்துல வந்தோம், போற ரோட்ல சரியான டிராபிக், அசையலாம். ஒரு ஆள் ஃபெஜரோல, ஒரு ஆள் BMW கார்ல, இப்படி போற எல்லாரும் சரியான டிராபிக். ஒவ்வொரு ஆளும் முன்னுக்கு போறதான் பாக்குற, எல்லாரும் முன்னுக்கு போறதான் பாக்குற, ஆனா போகல. அப்படி இருக்கக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வருது, இல்லாட்டி நெருப்பானைக்கும் படை உங்களோட வண்டி வருது. வந்தா சத்தத்தை கேட்டதான் தாமதம். ஃபெஜரோல போறவன், ஜீப்ல போறவன், கார்ல போறவன் எல்லாம் யோசிக்க, நான் போற சொந்த வேலைக்கு, நான் போற ஆபீஸுக்கு, நான் போற வீட்டுல சாமான் வாங்குறதுக்கு. இவன் வாரது சொந்த வேலைக்கு இல்ல. என்னதுக்கு போற? யாரோ ஒரு பெண் பிரெக்னென்ட், கருமாறி வருத்தத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கா, எங்க வராது ஃபயரிங் நடந்துட்டு, எங்க வந்து நெருவு பிடிச்சிட்டு, எங்க இடத்துல குண்டு வெடிச்சிட்டு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அடுத்தவங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த வண்டி எல்லாம் போகுதோ. நான் புத்தி உள்ள இருந்தா என்ன செய்யணும்டா, சொந்த வேலைக்காண்டி போற நான் கொஞ்சம் பின்னுக்காகணும், அடுத்தவங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி போறவங்க என்ன செய்யணும், முன்னுக்கு அனுப்பணும்னு சொல்லி எல்லா வாகனம் பின்னுக்காகுது. இந்த ஆம்புலன்ஸும் இந்த ஃபயர் பறக்கட்டும் முன்னுக்கு போகுது. இதே மாதிரி வலில்லா என் மதல்லா நாளை கியாமத்துடைய நாளையில எல்லா நபிமார் உம்மத்தும் நீ முந்தி சொர்க்கத்துக்கு போறியா, நான் முந்தி சொர்க்கத்துக்கு போறியா என்று ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை கண்ட உடனேயும் எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க பாருங்க, மனித சமுதாயத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற உம்மத்து வாராங்கப்பா. மனித சமுதாயத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற உம்மத்து வாராங்க, வழி விடுங்க என்று சொன்னதோடு எல்லாரும் வழி விடுவாங்க. இந்த உம்மத்தை அப்படியே முன்னே போயிட்டு, மனித சமுதாயத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அடுத்த சேரம் தாவத்தை இல்லைன்னா அல்லாட பாதுகால இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இது எங்களுக்கு பொறுப்பு. அதனால எங்களை வாழ்க்கையில நாங்க முடிவெடுக்கணும் என்ன என்றா,
வாழ்ந்த காலம் முடிஞ்சு. எவ்வளவு காலம் வாழ போறோமோ இனி இந்த காலத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்கு அர்ப்பணிக்கிறது. நாங்க 40 நாள் போராக்களும் இல்லை, 4 மாசம் போராக்களும் இல்லை. வஜ்ஜகத்து ஓராக்கள் கைதி காட்டுவோம். வஜ்ஜகத்துல தொழில வஜ்ஜகத்து ஓதுறோம், வஜ்ஜகத்து ஓதுறீங்க, ஓய் நல்ல விஷயம். இந்த வஜ்ஜகத்துல என்ன சொல்றோம்? அல்லா இடத்துல நான் 40 நாள் வாழ 4 மாசம் வாழ என்ன சொல்றோம்? தக்பீரை கட்டிட்டு என்ன சொல்றீங்க? சுத்தமான உடுப்பு உடுத்து, உணவு செஞ்சு, ஹலால் ஹராமாக்கி சாப்பிடுற ஹலால், குடிக்கிற ஹலால், தண்ணியே தக்பீரத்தில் ஹராம என்ன ஹலால ஹராமாக்கி எல்லாம் செஞ்சு இவ்வளா முன்னோக்கி அல்லாஹ் கிட்ட சொல்றாரு வஜ்ஜகத்துல, இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமாத்தி, யா அல்லாஹ் வமஹ்யாய என்ற முழு ஆயுளையும், முழு ஆயுள் மட்டும் இல்ல, வமாத்தி என்ற மௌத்தையும் உனக்கு தர. ஆயுள மட்டும் 40 நாள் தாரம் சொல்லல, 4 மாசம் சொல்லல, ஆயுளும் உனக்கும், ஆயுள் மட்டும் இல்ல மௌத்து யாருக்கு சொல்லி போட்டு இவர் யோசிக்காரு 3 நாள் போகணுமா 40 நாள் போகணுமா? யாராவது சிக்கலி தந்து போட்டு காசு போடாட்டி எவ்வளவு எத்தனை பேர் ஏசிட்டோம். இந்த ஜமாத்துக்காரன் இப்படித்தான் பாருங்க, செக்கலிட்டு வந்து காசு போடா போயிருக்கோம், எத்தனை பேர் ஏசுறாங்க. நான் ஒவ்வொரு நாள் அல்லாஹ்ட்ட சொல்றேன், ஹயாத்து ஆயுள் தாரேன் கொடுத்து போட்டு நானே யோசிச்சு வச்சிருந்தேன். சொல்லுங்க, யாருக்கு அநியாயம் ஆன காரணத்தினால கண்ணியமான சகோதரர்களே, நான் எல்லாரும் முடிவு எடுக்கணும். என்னடா நான் உலகத்துக்கு வரக்க அழுதுதான் வந்தேன். எல்லாரும் சிரிச்சேன், உம்மா போல வாப்பா போல வெள்ளையா இருக்கு கருப்பா இருக்கு எல்லாரும் சிரிச்சேன். நான் எப்படி வந்து அழுதுக்கு. ஆனா உலகத்தை விட்டு போக்கு அப்படி போக கூடாது. அல்லாஹ்வுடைய தீன் எடுத்துக்கொண்டு உலகத்துல ஒவ்வொரு நாடா போகணும், ஒவ்வொரு கிராமமா போகணும், ஒவ்வொரு ஊருடா போகணும், ஒவ்வொரு ஊருடா போகணும். ரப்ப பத்தி பேசணும், நபியை பத்தி பேசணும், தீனை பத்தி பேசணும். கோடான கோடி மனிதர்களுடைய ஹிதாயத்துக்கு நாம எல்லாம் காரணமாகணும். மௌத்தாகக்குள்ள எல்லாரும் நம்மளை பார்த்து அழணும். நாம எப்படி மௌத்தாகணும்? சிரிச்சு மௌத்தாகணும். உலகத்துக்கு வரக்க அழுதுட்டு வந்தோம், அடுத்தவங்க சிரிச்சாங்க. நாங்க போகக்குள்ள சிரிச்சு கொண்டு போகணும், மற்றவங்க அழணும். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லணும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராலியத்தன் மர்லியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. என்ற அடியானே, நான் உன்னோட இறக்கம், நீ என்னோட இறக்கம். என்ற அடியார்கள் இருக்கிறாங்க. போ, அல்லாஹ் அடியார்கள் யாரு? நபிமார்கள் அளவுக்கு சஹாபாக்கள் அளவுக்கு எங்களுக்கு தியாகம் செய்யல. ஆனா அந்த ஜமாத்துல போய் சேரணும், அந்த ஜமாத்துல போய் அந்த கூட்டத்தில் போய் சேரணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஃபேக்டரியில பெரிய கம்பெனியில வேலை செய்யற, நூற்றுக்கணக்கான ஆக்கள் வேலை செய்யறாரு. ஒரு பெருநாள் நாள் மயண்டு வந்துச்சு. அந்த கம்பெனி ஓனர் சொன்னாரு, எந்த ஃபேக்டரியில வேலை செய்யறாக்கெல்லாம் எளிமை இல்லைங்க, நான் உங்களுக்கு பரிசு வேலை போறேன். பெரிய ஆக்கெல்லாம் எழுப்பினாங்க. அங்க உள்ள டைரக்டர் எழுப்பினாரு, மேனேஜிங் டைரக்டர் எழுப்பினாரு, இந்தியால வந்து அங்க கிளாக் எழுப்பினாரு, இந்தியால அந்த கம்ப்யூட்டர் செக்ஷனுக்கு ஐடி உள்ளவங்க எழுப்பினாங்க. எல்லாருக்கும் பரிசு கிடைக்குது. கடைசியா கொஞ்சம் பேர் எழுப்பினாங்க. ஓனர் கேட்டா, நீங்க யாரப்பாங்க? நானும் உங்களுடைய ஃபேக்டரி எல்லாம் வேலை செய்வேன். என்ன வேலை செய்யற நீங்க? நாங்க இந்த ஃபேக்டரியில துப்புரவு செய்யறாங்க, கூட்டுற, துடைக்கிற, டாய்லெட் கழுவுற, அக்கல டீ கொண்டு டீ போய் இந்த வேலை பாக்குறேன். இப்ப ஓனர் சொல்லுவாரா உங்களுக்கு எல்லாம் பரிசு தருவலான்னு சொல்லி அப்படி ஒடுக்குவாரா? என்ன சொல்லுவாரு? நீங்க நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அழைப்பு வந்தா, எந்த தீன் எந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சாக்கெல்லாம் எழுப்புங்கப்பா. நபிமார்கள் எழுப்பி நிற்பாங்க, சித்திகீன்கள் எழுப்பி நிற்பாங்க, ஷுஹதாக்கள் எழுப்பி நிற்பாங்க, சாலிஹீன்கள் எழுப்பி நிற்பாங்க. இந்த டாய்லெட் கழுவுறாக்கள் மாதிரி, கிளீனிங் செக்ஷன்ல வேலை செய்யறாக்கள் மாதிரி நானும் நீங்களும் சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சா அல்லாஹ் தஆலா எங்களை அந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டோம் இல்லையா? இதனால இன்ஷா அல்லாஹ் எங்களோட முழு தீனை வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு நான் தயாரான்னு சொல்ல கைதி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் சந்தை தீனுக்காண்டி பாய்ப்பானாக. மாஷா அல்லாஹ், அழகான ஊரு, பரக்கத்தான ஊரு, நல்ல மக்கள், நல்ல இதயம் உள்ள மக்கள். மாஷா அல்லாஹ், இதோட தீனும் வந்து சேருமண்டா, மதரசாக்கள் உருவாகுமண்டா, மக்தப உருவாகுமண்டா, தீன் ஹயாத்தாகுமண்டா, உங்களை அடிக்கிறது உலகத்தில் யாரும் வைக்க மாட்டார். அப்படி அல்லாஹ் தஆலா சும்மாவே உங்களுக்கு கிடைச்சிட்டு, சும்மா வித்த போட்டா அங்க என்ன வருது? அல்லாஹ் செஞ்ச நீமத்து. அவர் இப்படிதான் ஊர் ஒன்று இருந்துச்சு, அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்க வேண்டிட்டு அனுப்பிங்க, இங்க 6 ஓடுது, இங்க தோட்டம் மிதிக்கி, நீங்க நல்ல சந்தோஷமா இருங்க.
ஆனா அந்த மக்கள் ஷுக்குர் செய்யல. அவங்க அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பறிச்சு போட்டார். ஆன காரணத்தினால் அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்யற அடையாளம் என்னன்னா அல்லாஹ்வோட தீனை நம்ம ஊர்ல ஹயாத்தாக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அந்த அறிவிப்புல சொல்லுங்க பாபம், உலமாக்கள் வந்திருக்கிறீங்க, உலமாக்கல்ல எந்த உலமாக்கள்லாம் வருஷம் முடிச்சிருக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் 6 மாசம் இடைவெளியில 2வது வருஷம் போறதுக்கு தயார்னு சொல்ல உலமாக்கள்